ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி அண்ட் டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ப்ரான் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 250 கிராம் அளவுக்கு ப்ரான்ஸ் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் எலுமிச்சை ஜூஸ் புழிஞ்சுக்கோங்க, 1/4 பழத்தளவு புழிஞ்சுக்கோங்க, கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டு நம்ம இதை பெரட்டி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ரான்ஸில் அந்த காரம்லாம் நல்லா இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும். மினிமம் 1 ஹவராவது மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா பாருங்கள் எந்த அளவுக்கு இதில் நல்லா கோட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. குழம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இதில் சின்னதாக ஒரு மசாலா அரைச்சி அதுக்கப்புறமா சேர்த்த போகிறோம். ரொம்ப சிம்பிளானது. நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை எடுத்து நல்லா கெட்டி பால் எடுத்திருக்கேன். அது மாதிரி மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா 3 பல் பூண்டு, 10 பல் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி இலை, இஞ்சி, இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட் நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் இந்த குழம்புக்கு. பாருங்கள், நம்மளுடைய மசாலா பேஸ்ட் அரைச்சி எடுத்தாச்சு. 1/4 கிலோ ப்ரான்ஸ் அப்படிங்கிறதுனால சின்னதாக ஒரு தக்காளி பழம் போட்டால் போதும். இப்போ நம்ம கடாய் வச்சுட்டு நான் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துனாலும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஏற்கனவே நம்ம தேங்காய் பாலும் சேர்த்த போகிறதுனால அதனுடைய ஃப்ளேவர் நல்லாவே தெரியும். எண்ணெய் காஞ்சிரட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நல்லா கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. நான் தாளிப்பு பொருட்கள் இன்றைக்கி எதுவுமே சேர்த்தலை, கருவேப்பிலை மணத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறக்காக. இதில் வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற மாதிரி பாருங்கள். நல்லா நமக்கு ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுது, அதாவது இஞ்சி, பூண்டு, வெங்காயம் போட்ட மசாலா விழுதை சேர்த்திக்கலாம். சப்போஸ் நீங்கள் இதில் பச்சை மிளகாய் போட்டு அரைக்கலை அப்படின்னா முன்னாடி தாளிக்கும் பொழுது கருவேப்பிலை கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், அப்படியும் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதில் மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், எல்லாமே 1 டீஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இப்போ மசாலா பொருட்களினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. பாத்திரத்தில் லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. வெட்டி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு பழம் போதும், புளிப்பு லைட்டாக இருக்கிறதுக்காக. கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. ஏற்கனவே ப்ரான்ஸ்லேயே நம்ம உப்பு சேர்த்திருக்கோம். இப்போ இது நல்லா வேகட்டும். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துறேன். மண் பாத்திரம் அப்படிங்கிறதுனால எனக்கு நிறைய புகை வந்ததுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி அதுக்கப்புறமா மசாலாவை நல்லா கிளறி விட்டுட்டேன். இதனுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸை இதில் சேர்த்திக்கலாம். இது குக் பண்ணுறதுக்கு அதிக நேரம் எடுக்காது. 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே குக் பண்ணால் போதும். அதிக நேரம் வேக விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிரும். இந்த மசாலா எல்லாமே நல்லா பட்டு இதில் சுருண்டு வரட்டும். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் போல் விட்டுருங்க. மூடி வைக்கிறதுனாலும் ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ப்ரான்ஸ் நல்லாவே சுருண்டு வந்துடுச்சு. இதில் மசாலாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டயத்தில் நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ப்ரானுக்கு தனியாக போட்டோம், தக்காளி வதங்கும் போது போட்டோம். அதனால் உப்பு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்திக்கலாம். தேங்காய் பால் சேர்த்திட்டு அதிக நேரம் கொதிக்கணும் அப்படின்ட்டு இல்லை, லைட்டாக ஒரு பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமாவே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா நமக்கு கிரேவி சூப்பராக வந்துட்டுருக்கு. தேங்காய் பால் சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தமாகவே 10 நிமிஷம் ப்ரான் போட்டு 10 நிமிஷத்துக்கு உள்ளாரே எல்லாமே முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக குக் ஆகி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. ப்ரான்ஸ் பாருங்கள் நல்லா சுருண்டு வெந்து வந்துடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளேயும் நல்லா காரம் இறங்கியிருக்கு. கொஞ்சமாக மல்லி இலை, கருவேப்பிலை தூவி நம்மளுடைய குழம்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒயிட் ரைஸ், அப்பம், இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை இருந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.